இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது நேற்றுக்கு ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவை தான் உங்கள் முன்னால் செய்தியாக சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த நாளில் நிறைய பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் தம்முடைய தூதர்களுடைய ஊழியத்தை நம்மேல் திறந்து கொண்டிருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள் பக்கத்தில், பரிசுத்த ஆவியானவர் தூதர்களுடைய ஊழியத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 உலகங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய உலகத்திலேயே 2 இருக்குது. ஒன்று பிசாசனுடைய ராஜ்யம், ஒன்று பிசாசுடைய பேய் பிசாசு இதெல்லாம் சொல்கிறோம்ல, சத்தம் போடுது, ஆடுது, பிரச்சனை பண்ணுது, சிலது ஆடாமையே இருந்து பிரச்சனை பண்ணுது, சில ஆடிக்கிட்டே பிரச்சனை பண்ணுது, இப்படியெல்லாம் இருக்குல்ல. இது 2 உலகங்கள். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய உலகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நிறைய ஏரியாவில் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆமென். சொல்லுங்கள், ஆவிக்குரிய உலகம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலைன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நாம் ஆவிக்குரியவர்கள். நாம் யார்? எல்லோரும் சொல்லுங்கள், நாம் யார்? அப்படி தானே சொல்லிக்கிறோம். நாம் யாராக இருக்கிறோம்? ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள். நம்மளை பற்றி சொல்லும்போது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள், அப்படி தான் சொல்லிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய உலகம் எப்படி இயங்குதுன்னு நமக்கு தெரியவே, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஃபிசிக்கல் வேர்ல்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். நம்ம பார்க்குறது, கேட்குறது, நம்ம செய்கிறது, போகிறது மட்டும்தான் நம்ம மைண்டில் இருக்க தவிர ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை பற்றின பெரிய எந்த ஆழமான விஷயங்களும் நமக்கு தெரியறதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தை 2 சக்திகள், ஆளுமைகள் கட்டுப்படுத்துகிறது. ஒன்று பிசாசின் ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று தேவனுடைய ஆவிக்குரிய உலகம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். இதில் பிசாசினுடைய ஆவிக்குரிய உலகம் அது ஒரு பெரிய ஃபார்மட்டாக வேலை செஞ்சுட்டு வருது. பெரிய ஃபார்மட்டாக. யார் இந்த பிசாஸ்? அது உங்களுக்கு முதல்ல தெரியும். இப்போ சில வீடுகளில் இப்போ நான் ப்ரேயர் நடத்தும்போது திடீர்னு பேய் பிசாசெல்லாம் உளுந்து சத்தம் போடும். அதுவே சில பேர்த்துக்கு பிரச்சனையாகவே மாறிடுது. இது வந்துடும், இப்படி வந்துடும், வீட்டுக்குள்ளே வந்துடும், பிடிச்சிடும், வேண்டாம் இங்கே ப்ரேயரே நடத்தாதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உள்ள அது கொடுக்குது. அல்லேலூயா. ஆனால் அது அப்படி இல்லை. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமே. யார் பிசாசு? பக்கத்தில் பார்த்துக்கலாம். பிசாசு யாருங்க? யாருங்க இந்த பேய்? யாருங்க இந்த பிசாசு? தெரியணுமா தெரிய வேணாமா? தெரியணுமா தெரிய வேணாமா? பிசாசு வேற யாரும் இல்லைங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரதானமா இயேசுக்கு பக்கத்தில், பிதாவுக்கு பக்கத்தில் நின்று அவரை ஆராதித்து கொண்டிருந்தவன் தான் யாரு? பிசாசு. அவன் தான் பிசாசு. அதனால பரலோகத்தை பற்றி, கடவுளை பற்றி பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்களை பற்றியும் நல்லா பிசாசுக்கு தெரியும். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா பைபிள் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு பக்கத்தில் நெருங்கி இருந்தான், கர்த்தரை நல்லா ஆராதிச்சுட்டு இருந்தான். அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு. என்ன பெருமை வந்துச்சுன்னா, நான் அந்த பிதாவானவர் இருக்கிற 3ஆம் சிங்காசனத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏறுவேன். என்னுடைய அதிகாரத்தை நான் அங்கே செலுத்துவேன். நான் அவரை விட அழகாவேன். நான் நல்லா இருக்கிறேன். அப்படியெல்லாம் அவனுடைய இருதயத்தில் நினைத்தான். எங்க நினைத்தான்? சத்தமா பின்னாலெல்லாம் சொல்லுங்க. எங்க நினைத்தான்? இருதயத்தில் அவனுக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்துச்சு. அப்பவே ஆண்டவர் அவனை அங்கிருந்து எங்க தள்ளினார் என்றார்? கீழே தள்ளினார். அவன் கீழே வரும்போது 3/4 தூதர்களை இழுத்து கொண்டு கீழே வந்து விழுந்தான். அவன்தான் இன்னைக்கு பிசாசும் அசுத்த ஆவிகளுமாக இந்த பூமியில மனிதர்களை வாதித்து கொண்டிருக்கிறான். ஓகேயா? வழங்கிருச்சா? இப்ப நீங்க பேயை பார்த்து பயப்படணுமா? சொல்லுங்க. அசுத்த ஆவிகளை பார்த்து பயப்படணுமா? அது பயப்பட வேண்டாம். அவன் ஏற்கனவே நம்ம ஆளு தான், நம்ம கூட தான் இருந்தான். சேட்டை பண்ணதுனால எங்கே வந்துட்டான்னா கீழே வந்துட்டான். அதனால் அவனை பார்த்து பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவனை பார்த்து சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அவனை பார்த்து பயப்படாத. இப்போ நமக்கு அவன் எதிரி. இப்போ நமக்கு அவன் யாரு? முன்னால் நண்பனாக இருந்தான், இப்போ நமக்கு யாரு? எதிரி. ஆனாலும் அவன் பலம் என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவன் இயேசுவை தெரியும், பிதாவை தெரியும், அங்கே இருந்த முக்கிய மிகாவேல் கப்ரியல் தூதர்களை எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால் அவன் எப்போவுமே கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே நம்ம முன்னால் என்ன பண்ணுவான்னா சீனம் போடுவான். அல்லேலூயா, ஆமென். நான் பாரு அவனை அடிப்பேன், இவனை அடிப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இப்படி எல்லாம் பீலா விடுவான். அல்லேலூயா. சில பேருக்குள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறதே தெரியாமல் பல காரியத்தை உள்ள செஞ்சுட்டே இருப்பான். அப்போ இந்த பிசாசுக்கு ஒரு பழி வாங்குற எண்ணம் இருக்குது. அவனை பற்றி பைபிள் சொல்லும்போது அவன் கொல்லவும் அழிக்கவும் பிடுங்கவுமே அன்றி வேற எதற்கும் வரா. அவனுக்கு என்னன்னா, இயேசு இவ்வளோ உன்னதத்தில் இருந்தவனை எனக்கு கீழே தள்ளி விட்டுட்டாரு அப்படின்ற வேவலாதியில் வைராக்கியத்தில் இயேசுவை யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ ஆராதிக்கிறார்களோ, அல்லது இயேசுவை போல நம்மளை அவர் சிருஷ்டித்ததுனால இந்த மனுஷனை அடிக்கிறதுனால இயேசுவை பழி வாங்குவதாக பிசாசு எண்ணிக்கொள்ளுகிறான். ஆமே, நம்மெல்லாம் யார மாதிரி இருக்கிறோம் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, யார மாதிரி இருக்கிறோம்? இப்போ உங்களை யாராவது அடிக்க முடியலன்னு வைங்க, உங்கள் பிள்ளைய கிள்ளி வைக்கும் கோவத்தில். அந்த மாதிரி தான் இது. உங்களை திட்ட முடியலை, யாரை திட்டும்? உங்கள் பிள்ளையை பிடிச்சி ஒரு திட்டி விட்டுரும். திட்டி விட்டுட்டு கோவத்தை அப்படி வெளிப்படுத்தும். அதெல்லாம் அதே மாதிரி தான் பிசாசு ஆண்டவரை எதிர்க்க முடியல, அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை ஏதாவது ஒன்றை பண்ணி பழி வாங்கணும்னு துடிக்கிறான். ஆமே, ஆமே. சொல்லுங்க, நடக்காதுன்னு சொல்லுங்க. பிசாசு இன்னைக்கு நடக்காதுன்னு சொல்லுங்க. இது வரைக்கும் நடந்துச்சு, இனிமே என்ன செய்யாது? இனி அது நல்லா வாய்த்து, இனி அது இது வரைக்கும் நடந்துச்சு, இனி அது என்கிட்ட நடக்காது. ஆமே. அப்ப பவுல் சொல்றாரு, பிசாசின் தந்திரங்களை, அதுவும் அவன் வந்து சக்தின்னு சொல்ல முடியாது, ஆனா தந்திரம் உள்ளவன். எப்படி உள்ளவன்? தந்திரமா வந்து வேலையை பார்த்து விட்டுட்டு சத்தல்லாம போயிடுவான். தந்திரமா வந்து எல்லா வேலையும் செஞ்சு விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி போயிடுவான். அல்லேலூயா. இதுதான் பிசாசோட வேலை. ஆமே. இந்த பிசாசு வேலை செய்யறதுக்கு சில நபர்களை எல்லாம் பிடிப்பான். பைபிள் சொல்லுது, அதில் முதல்ல பிடிக்கிறது உன் குடும்பத்தை தான் பிடிப்பான். அல்லேலூயா. உன்னை மனமடிவாக்குறதுக்கு, உன்னை டிஸ்டர்ப் ஆக்கிறதுக்கு முதல்ல பிசாசு யூஸ் பண்ணுற கதாபாத்திரங்கள் உன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஆளுக. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா தந்திரம். சொல்லுங்க, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க பிராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன பண்ணிக்கங்கன்னா தரித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் வெளியில உள்ளவனங்களை எல்லாம் யூஸ் பண்ணுவான், அப்புறம் ஒன்னேவே யூஸ் பண்ணுவான். ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக போகவும், உன்னை அசுத்தமாக்கவும், உன் மேலே வியாதி சாபம் தரித்திரத்தை எல்லாம் கொண்டு வந்து உன்னை நிர்மூலமாக்கவும் இந்த பிசாசு முயற்சி பண்ணுவான். அதுதான் அவனுடைய வேலை. அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து உன்னை நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பாருங்க. இந்த இடத்துல இருந்து உங்களை நீங்கள் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஆமே. அதுக்கு என்ன பண்ணணும்னு 2-3 விஷயம் சொல்லி முடிக்க போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. ஃபர்ஸ்ட்டு வாசிங்க, 2 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், 2ஐயும் வாசிங்க. ஏழு 39 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:39. நல்லா சத்தமா படிங்க. மோசேக்கு கீழ்ப்படிய மனதாயிராமல் மோசேயை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எங்க திரும்பினாங்க சொல்லுங்க? ஜனம் எகிப்திலிருந்து விடுதலையாய் வெளியே வந்துருச்சு, அடிமை ஜனத்திலிருந்து விடுதலையாய் வெளியில வந்துருச்சு. ஆனா கீழ்ப்படிய மனதில்லாமல் இருதயங்களிலே மறுபடியும் எங்க போறாங்களாமா? சொல்லுங்க, சொல்லுங்க. இருதயம்னா உங்களுடைய உணர்ச்சிகள், உங்களுடைய சிந்தனைகள். உணர்ச்சிகளில் ஒரு ஆள் நெகட்டிவா போனாலே பிசாசுக்கான கதவுகள் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணிடும்னா திறந்து விடும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்கிறேன் பாருங்க. உதாரணத்துக்கு நீ உட்காந்துக்கிட்டு பத்தியா
அவன் நல்லா இருக்கிறான், அவனெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நீ நினச்சினாலே பிசாசுக்கு ஒரு கதவை திறந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவனை எல்லாம் வண்டி அடித்து சாகணும் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா உனக்கு உன் வாழ்க்கைக்கு ஒரு எதிர்மறையான பிசாசின் கதவை நீ என்ன பண்ணிட்டேன்னா திறந்துட்டேன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. இன்னைக்கு போய் அவனை எப்படி ஒரு திட்டிடணும் அப்படின்னு திட்டம் மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை அசுத்தமாக்குவதற்கு, உன்னை கெடுப்பதற்கு ஒரு பிசாசின் கதவை நீ என்ன பண்ணிட்டேன்னா திறந்துட்ட. அல்லேலூயா. ஆமே ஆமே. இன்னைக்கு கரெக்டாக 7 மணிக்கு இந்த தப்பை நாம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நீ உலகத்துக்கோ மற்றவங்களுக்கோ இல்லை, உன்னை கரைப்படுத்த, உன்னை அழிக்க, உன் மேலே சாபத்தை கொண்டு வர, உன் எதிர்காலத்தை சூனியமாக்க நீயே உனக்கு ஒரு பிசாசின் கதவை என்ன பண்ணிட்டேன்னா திறந்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. இதுதான் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள். ரொம்ப பேர் இந்த இருதயத்தில் யோசிக்கும் பொழுதே பிசாசுடைய கதவுகள் அவங்க வாழ்க்கையில் திறந்துருது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொன்னார், உங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க கடவது. ஆமென். கையை வைத்து இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க, எனக்கு இந்த பகல்ல இருந்து கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக கடவது. சொல்லுங்க, இயேசுவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தை, என்னுடைய மனது, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே இயேசுவை போல மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் அப்படி மாறுவதாக. நீங்க சிந்திக்கிற முறைமைகளை மாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க செயல்களுக்கு முடிவு கட்டுறதுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனை முறைகளை முதல்ல என்ன பண்ணணும்னா மாற்றணும். இந்த மனதுக்குள்ள 100,000 எண்ணங்கள் அங்க இங்க இங்க இருந்து டெய்லி வந்துகிட்டே இருக்கும். நீ எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அது வரும், வந்துட்டே தான் இருக்கும். உனக்கு ஒரு கிருபை இருக்குது. என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் எனக்குள்ள வந்தாலும் அவைகளை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், தேவையில்லாத எண்ணங்கள் வரும்போது அவைகளை நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். என்ன பண்ணுகிறோம்? சிறைப்படுத்துகிறோம். அதை பிடிச்சி ஜெயிலில் போடுறோம், லாக் பண்றோம். அதை நாங்கள் ஓட விடுவது இல்லை அப்படி சொல்றாரு. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, நான் ஓட விட மாட்டேன். எனக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஆனா அதை நான் ஓட விட மாட்டேன். ஆமே. தொடங்கிறது எங்கன்னா உன் இருதயம் எங்க திரும்பிச்சு? எகிப்துக்கு திரும்பிச்சுல்ல, அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. உன் இருதயம் எப்போ உலகத்துக்குள்ள எகிப்துக்குள்ள போகுதோ அங்கதான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவியை என் மேல வைங்க ஆண்டவரே அப்படி சொல்லி. அல்லேலூயா. மறுபடியும் கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய சிந்தனைகளை ஆண்டவரே புதிதாக்குங்கப்பா. யாரோ இதுல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறீங்க, சொல்லுங்க, என் சிந்தனைகளை, என் எண்ணங்களை புதிதாக்கும் ஆண்டவரே, என்னுடைய யோசனைகளை புதிதாக்கும் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை, நல்ல எண்ணங்களை, நல்ல யோசனைகளை எனக்குள்ளாக சிருஷ்டியும் ஆவியானவரே. அல்லேலூயா. ஆமென். நல்ல எண்ணம் அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா எங்கேயும் இல்லை நல்ல எண்ணம். உலகத்தில் போய் நல்ல எண்ணத்தை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேலை செய்கிற இடத்துல நல்ல எண்ணத்தை நீ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளியில் போகிற இடத்துல நல்ல எண்ணங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. உனக்கு நல்ல எண்ணம் உண்டாகணும்னா பைபிளை தவிர வேறொரு வழியே இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லு, உனக்கு நல்ல எண்ணம் வரணும்னா, நல்லா தட்டி சொல்லுங்க, உனக்கு நல்ல எண்ணம் வரணும்னா பைபிளை தவிர வேறொரு வழி இல்லை. வருஷக்கணக்கா 2000 ரூபா கடன் வாங்கிட்டே இருக்கல, என்ன பிரச்சனை சொல்லு? புத்தி சரியில்லை. என்ன சரியில்லை? புத்தி சரியில்லை. பைபிளுக்குள்ள போகல. நீ பைபிளை தவிர என்னென்ன வழி இருக்கிறோ அத்தனை வழிக்குள்ளேயும் நீ போவ. ஆனால் பைபிளுக்குள்ள மட்டும் போக மாட்டேன். பிசாசு ஒன்றை போக விட மாட்டான்.
பைபிளை எடுத்தீங்கன்னா உனக்கு வரும் பாரு ஒரு கொட்டாய், ஐயோ ஐயோ அது வேற லெவலில் இருக்கும் பாரு. அப்படி கண்ணு சொக்கும் பாரு, அப்படியே ஃபோனில் அப்போ தான் கால் வரும் பாரு, அப்படியே தூக்கம் வரும் பாரு, எல்லாம் அப்போ தான் வரும். அதுதான் அசுத்த ஆவி. அதுதான் என்னது சொல்லு, சத்தமாக சொல்லு, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லு. பைபிளை எடுத்தா உனக்கு இங்கே குடையுது இல்லை, முதுகு குடையுது, குத்துது, வலிக்குது, பசி எடுக்குது, இதெல்லாம் பண்ணுது இல்லை. இதுதான் பிசாசு. இதுதான் என்னது அசுத்தாவியை. வேற எங்கேயும் தேடாத, இதுதான் அசுத்தாவி. பைபிளை எடுக்கும் போது உனக்கு ஒன்னொன்னா வருது பத்தியா, அதுதான் அசுத்தாவியினுடைய இருப்பிடம். அல்லேலூயா, ஆமே ஆமே. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், நீ அதை வாசிச்சேன்னா, அதை தியானம் பண்ணினேன்னா உன் சிந்திக்கிற முறைமைகள் டோட்டலாக என்ன பண்ணிருந்தா மாறிடும். ஆமே. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன், அவன் யாராய் இருந்தாலும் அவன் பாக்கியவானாய் மாறுவான். ஆமென். இதுதான் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷனுடைய சிந்தனைகள் ஒருமுகப்பட்டு அவன் ஆசீர்வாதத்துக்குள்ளாக போவான். அல்லேலூயா. நீ இந்த ஞாயிற்றுக்கிழமை இதை தொட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் தொடுறது. அதுக்குள்ள இந்த 7 நாளும் பேய் உனக்குள்ள பலவிதமான யோசனைகளை கொடுத்து உன்னை எங்கெல்லாம கொண்டு போய் எங்கெல்லாம கொண்டு வந்து சேர்த்து விட்டுருவான். ஆமே ஆமே ஆமே. சொல்லுங்க, இன்னைக்கு நேற்றுக்கு பைபிள் எத்தனை பேர் படிச்சீங்க? உண்மையா சொல்லுங்க, பொய் சொல்லாம கை ஓய்த்துங்க பாருங்க. 200 பேர் இல்லை, ஒரு 20 பேர் கூட படிக்கல. பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான நிலைமை. சபையுடைய உண்மை நிலவரம் இதுதான் பாருங்க. ஆனால் நீ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்குற, நன்மை கொடுங்க, ஆசீர்வாதம் கொடுங்க, சுகம் கொடுங்க, விடுதலை கொடுங்கன்னு. அது எல்லாமே எங்கேயும் இல்லை, அது எல்லாமே பைபிளுக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. நீ லிஸ்ட் போட்டு கேட்குற பற்றியா, அத்தனை விஷயமும் எதுக்குள்ளே தான் இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, பைபிளை கைப்படி மேலே தூக்கி சொல்லுங்க. நீ லிஸ்ட், நான் டெய்லி லிஸ்ட் போடுறேன். அது இது ஆன பூனை, வயிற்று வலிக்கு, நெஞ்சு வலிக்கு, சாபம், தரித்திரம், அது இல்லை இது இல்லை. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எதுக்குள்ளே இருக்குது? இப்படி மேலே தூக்கி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் விடை எதுக்குள்ளே இருக்கு? நீ கேட்குற அத்தனை விஷயத்துக்கும் பதில் எதுக்குள்ளே இருக்குது? சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து. எதுக்குள்ளே இருக்குது? நீ ஜெபம் பண்ணுற அத்தனை விஷயத்துக்கு பதில் எதுக்குள்ளே இருக்குது? நீ கேட்குற அத்தனை விஷயத்துக்கு பதில் எதுக்குள்ளே இருக்குது? அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அதை தொட மாட்டேங்கிறியே. அல்லேலூயா. சரி, அப்போ உங்கள் இருதயங்களை பக்குவமாக வச்சுக்கணும். அதுதான் பிசாசு உள்ளே வருவதற்கு ஒரு வழியாக மாறுகிறது. அல்லேலூயா. அவர்கள் விடுதலை பெற்று வந்த பின்பும் எகிப்துக்கு இருதயங்களிலே திரும்பினார்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இருதயத்தின் வழியாக ஊடுருவி அவங்களை கீழே இழுத்து கொண்டு பிசாசு போட்டு விடுகிறார். அல்லேலூயா. ஸோ சொல்யூஷன், நீங்க வேதத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. பைபிளை நிறைய படிக்க 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 உங்கள் புத்தி தெளிய ஆரம்பிக்கும், எண்ணங்கள் தெளிய ஆரம்பிக்கும். அங்கேருந்து ஆவியானவர் உணர்வுகளை கொடுப்பார், தேவ சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. யாருக்காவது இதில் இருக்கிறவங்களுக்கு பைபிள் படிக்கிற பழக்கம் இல்லை, நான் சும்மா தாங்க உட்காந்துட்டு போகிறேன்னா, இன்னைக்கு போய் ஃபஸ்ட்டு ஒரு பைபிள் வாங்க, இன்னையிலேருந்து பைபிளை வாசிக்க ஆரம்பிச்சிடுங்க. பைபிளை வாசிக்காத ஒரு நாள், ஒரு சின்ன வசனம் உன் லைஃப்பை பெரிய மாற்றங்களை உள்ள ஏற்படுத்திடும். ஒரு சின்ன வாக்கியம் உள்ளே போய் அதை அப்படியே உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு தீயை உள்ளே பற்ற வச்சு விட்டுரும். ஆமேன்னு சொல்லுங்க பாபா. அல்லேலூயா அல்லேலூயா. சரி, இப்போ ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன், அவரோடு கூட வாழ்கிறேன். இப்படி இருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அதிகாரம்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. அது என்ன அதிகாரம்? மார்க்கு 18ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரம், 15லேருந்து வாசிங்க சீக்கிரம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இங்க பாருங்க, ரட்சிக்கப்படுவான். எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவான்.
எல்லாம் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவான். பக்கத்தில் தட்டிக்கானுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? விசுவாசி ஞானஸ்நானம் பெற்றவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். கையை தூக்குங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? கையை வைத்துங்க, நல்லா வைத்துங்க. இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தான், உங்களை பற்றி தான் பேசுது பைபிள். உங்களுக்கு தான் இந்த 4 வசனம். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? வாசிங்க, படிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிச்சு இந்த ரட்சிக்கப்படாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அவனை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை, அவன் அவ்வளவுதான். அடுத்து, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். இப்போ விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட உங்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் ஆவன. ஆமென் சொல்லுங்க. விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட என்னால இந்த பூமியில சில அடையாளங்கள் நடக்கும். ஆமென். கையை வச்சு சொல்லுங்க, விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட என்னால சில அடையாளங்கள் இந்த பூமியில சம்பவிக்கும். சொல்லுங்க, நான் ஒரு அடையாளம். சத்தமா நான் இயேசுவின் அச்சடையாளமாக இருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளமாக இருக்கிறேன். நான் அடையாளங்களை உண்டு பண்ணுகிற நபராக இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன அடையாளங்கள்? படிங்க. என் நாமத்தினாலே, என் இயேசுவின் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் வேலையே என் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால பிசாசுக்களை, அசுத்த ஆவிகளை நீ என்ன பண்ணுவ? துரத்துவ. ஆமென் சொல்லுங்க. அசுத்த ஆவிகள் எகிப்தின் எண்ணங்களை உனக்குள் கொண்டு வரும் பொழுது நீ ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையா இருந்த அதை என்ன பண்ணுவனா? துரத்துவ. நீ எகிப்துக்கு போ, என்கிட்ட வராத. எகிப்தின் எண்ணமே எனக்குள்ள வராத. அதுவே ஒரு ஸ்பிரிட்டா இருந்து உனக்குள்ள வந்தாலும் அது வர முடியாது. நீ அதை துரத்தி வராத போ அப்படின்னு துரத்த முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்க மேல கிருபைகளை வைத்திருக்கிறார். அதுல ஒரு பெரிய கிருபை, எந்த ரூபத்தில் அசுத்த ஆவிகள் உன்னை தொல்லை பண்ண வந்தாலும் அவைகளை துரத்துகிற ஒரு பெரும் அதிகாரத்தை கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிறாரு. ஆமே. கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரம். அல்லேலூயா. ஆமே ஆமே. ஃபர்ஸ்ட் அசுத்தாவியை வெளியே துரத்துறதுக்கு முன்னாடி நீ நல்ல ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா அசுத்தாவியை உனக்குள்ள இருந்தே துரத்திடுவேன். அல்லேலூயா. ஆமே ஆமே சொல்லுங்க. ஆமே ஆமே. பொய் சொல்றது ஒரு அசுத்தாவி, திருடுறது ஒரு அசுத்தாவி, தேவையில்லாம திங்க் பண்றது ஒரு அசுத்தாவி. அல்லேலூயா. சண்டை போட்டுட்டே இருக்கிறது ஒரு அசுத்தாவி, கீழ்ப்படியாம இருக்கிறது ஒரு அசுத்தாவி. அல்லேலூயா. இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் நீ உனக்குள்ள இருந்து டெலிவர் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அதிகாரம் எனக்கே இருக்குது, உனக்கே இருக்குது. அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால எனக்கு உள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள் இன்றைக்கு இந்த பகலிலேயே என்னை விட்டு தூரமா போகட்டும். இயேசுவின் நாமம். உன்னையே நீ டெலிவர் பண்ணணும். பாரு, உனக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. உனக்குள்ள அசுத்தாவிகள் வந்து தங்கவே முடியாதுன்ற பெரிய அதிகாரம். அல்லேலூயா. அடுத்து, அடுத்தவர்கள் மேல இருக்கிற அசுத்தாவிகளை துரத்துவதற்கு கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமே ஆமே. கையோதி சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால வீட்டுக்குள்ள வெளியே சுத்தி இருக்கிற பல இடங்களில் சுத்தி திரிகிற அசுத்த ஆவிகளை துரப்பி அடிக்கிற அதிகாரத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. யார் இந்த அசுத்தாவிகள்? கீழ்ப்படியாமையினால் தேவ ராஜ்யத்திலிருந்து கீழே விழுந்தவைகள் தான் இந்த அசுத்தாவிகள். இதை இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது இது தூரம் ஓடி போகிறது, உன்னை விட்டு உன் எல்லையை விட்டே போகிறது. இது உள்ள இருந்து உன்னை பலகீனப்படுத்தும், சண்டையை உண்டு பண்ணும், தரித்திரத்தை உண்டு பண்ணும், பிரச்சனையை உண்டு பண்ணும். ஆனால் இது மேல நீ ஜெயம் எடுக்க முடியும். நீ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியில் நிறைந்திருந்தால் இதிலிருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தர முடியும். அல்லேலூயா. ஆமே. இப்ப தட்டி சொல்லுங்க, நீ சாதாரணமான ஆள் இல்ல, நீ அடையாளம் செய்கிற ஆளு. நல்லா சொல்லுங்க, அடையாளம் செய்கிற ஆளு. நீ இயேசுவுக்காக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற ஒரு ஆளாக கர்த்தர் உன்னை மாற்றி வச்சிருக்கிறார். ஆமே.
ஆமே. ஒண்ணு. அடுத்து நவமான பாஷைகளை பேசுவார்கள். அந்நிய பாஷைகளை பேசுவார்கள். சொல்லுங்க, நவமான பாஷை. எத்தனை பேர் இதில் அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றுங்க? கை ஓய்துங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், நல்லா கை ஓய்துங்க. ஃபர்ஸ்ட் அடையாளம் பேயை துரத்துறது. செகண்ட் அடையாளம் நவமான பாஷைகளை பேசுகிறது. இந்த நவமான பாஷையை பேசும் பொழுது ஆண்டவருக்கும் உனக்கும் நல்ல ஒரு உறவு உண்டாகும். ரகசியங்களை பேசுகிறாய். ஆண்டவர்கிட்ட டைரக்டா பேசுகிற ஒரு அதிகாரம் தான் நவமான பாஷையை பேசுவது. அல்லேலூயா, ஆமே. ஒருவேளை ரொம்ப வேறு இதில் அந்த நவமான பாஷையை பெறலை, எனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஆண்டவரே என் மேலே ஊத்துங்கன்னு கேளு. பேசுகிறவர்களாக இருந்தால் அடிக்கடி அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு. இது பரலோகத்தையும் உன்னையும் நல்லா கனெக்ட் பண்ணி ஆண்டவருக்கு உனக்கு ஒரு பெரிய நெருக்கத்தை உண்டு பண்ணிவிடும். ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா. 3, சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் உன்னை எதுவும் அழிக்க முடியாது. உன்னை அழிக்க வர்றதை தூக்கி நீ அடிச்சிடுவ. அல்லேலூயா. எந்த ரூபத்திலையும் உன்னை அழிக்க வருகிற சர்ப்பங்களை மிதித்து போடுவாய். சாவுக்கு ஏதுவான எது ஒன்றை நீ குடிச்சா கூட அது உன்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் பண்ணாது. பாம்பு பவுல் கையை கடிச்சிச்சு, சாகல. ஏன்னா அவன் ரட்சிக்கப்பட்டவன், தேவ அபிஷேகம் அவன் மேலே இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. விஷத்தை குடித்தவர்கள் கூட அந்த காலத்தில் அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தவங்க மேல வாயில விஷத்தையே ஊத்துனானுங்க. ஆனா கூட அவர்கள் சாகவில்லை, உயிரோடு இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த பகலில் தேவன் இந்த அபிஷேகத்தை உன் மேல திறந்தா நீயும் சர்ப்பங்களை மிதித்து போடுவாய். சத்துருக்கள் தலையை மிதிப்ப, உனக்கு எதிராக நிற்கிற எல்லாத்தையும் உடைப்ப. தேவன் நீ இருக்கிற இடத்துல உன்னை பெரிய ஒரு அசைவை உண்டாக்குற நபராக மாற்றுவார். ஆமே, ஆமே. அடுத்து 20 வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய், ஓகே, எந்திரிச்சு நில்லுங்க, ஜெபிக்க போகிறோம். அதை வச்சுட்டு 20 வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே. எல்லாரும் இந்த வசனத்தை வாங்க. அவர்கள் யார்? அந்த அவர்கள் சொல்லுங்க. நான் தான் அந்த அவர்கள். பக்கத்தில் தடி சொல்லு, நீ தான் அந்த அவர்கள். அவர்கள் அவர்கள் உடனே நான் இல்லை, எல்லாம் இவனுங்க தான் அப்படி. நீ தான் அந்த ஆள். ஆமே. அவர்கள்னா யாரு சொல்லுங்க? நான் தான். சொல்லுங்க, அவர்கள்னா யாரு? சத்தமா. அவர்கள்னா நான் தான். அவர்கள்னா நீங்க தான். சொல்லுங்க, அவர்கள்னா நானு. ஃபர்ஸ்ட் நானு. அவர்கள்னா அது நாங்க இல்லை. அவர்கள்னா நீ தான். அவர்கள்னா நீங்க தான். அல்லேலூயா. வேற யாரை பத்தி சொல்லல. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். பிரசங்கன்னு மைக்க பிடிச்சி ஆமே அப்படின்னு நினைச்சிடாத. பிரசங்கன்னா என்ன? சுவிசேஷத்தை போய் எங்க சொல்றியோ அதுக்கு பேர் என்ன? அது சொல்லுங்க, வாயத்திறன் சொல்லுங்க, சத்தமா சத்தமா சொல்லுங்க. பிரசங்கம். நீங்க எங்கேயாவது சுவிசேஷத்தை சொல்ல உங்க வாயை திறந்தீங்கன்னா அடுத்து பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்க கூட நின்று கிரியை நடப்பிப்பார். ஆமே, ஆமே. எப்ப கிரியை நடக்கும்? எப்ப கிரியை நடக்கும்? எங்க சுவிசேஷத்தை சொல்ல நீ வாயை திறக்கிறையோ அந்த இடத்துல கர்த்தர் உன் கூட இறங்கி நின்று அவரை நிரூபிக்க அவர் உனக்காக கிரியைகளை நடப்பிப்பார். இங்க நிக்கிற பலர் மேல இந்த சீசன்ல கர்த்தர் கிரியை நடப்பிக்க போகிறார். அசாதாரணமான தெய்வ கிரியைகள். இன்னைக்கு சொன்ன சாட்சி கேட்ட மாதிரி தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்க தேவன் சுவிசேஷத்தை நீ சொல்லும் பொழுது உங்களோட ஆண்டவர் எந்திரிச்சு நிற்பார். ஆமே, 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 ஆமே. கையை வைத்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த நாளில் இருந்து சத்தமா சத்தமா ஒரு ஜபமாக ஒரு விசுவாச அறிக்கையாக இந்த நாளில் இருந்து நான் சுவிசேஷத்தை சொல்ல போவேன். நான் சொல்லும் பொழுது முழு பரலோகமும் என் கூட இறங்கி நின்று அதை நிரூபிக்கும்படி கிரியை நடப்பிக்க தேவன் என் கூட இறங்கி வருவார். அல்லேலூயா.